ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கக்கா, அதோட பெயின் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப வளவலன்னு வளர்க்க விரும்பலைங்க, ரொம்ப ஷார்ட்டாகவே நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. ஸோ டெலிவரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வெஜினல் பார்ட்டில் கட் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு உங்களுக்கு 5-6 ஸ்டிச்சஸ் தான் போடுவாங்க. மேலே ஸ்டிச்சஸ் போடும்போது எனக்கு பெயின் அந்தளவுக்கு தெரியலைங்க. கொஞ்சம் கீழே ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா எறும்பு கடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப லைட்டாக குத்தி குத்தி எடுக்கிற மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சுங்க. கொஞ்சம் ஆஹாவும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒன்றும் இல்லைம்மா ரொம்ப தூக்கி பிடிக்காத, கொஞ்சம் இறக்கி பிடிமா, அது மாதிரி சொன்னாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாங்க ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. ஸோ ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஹெவியாலாம் பெயின் இருக்காது. நீங்கள் அதுக்காக பயப்படவே வேணாங்க. ஸோ ஸ்டிச்சஸ் பெயின் போக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. இந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு 10 days யூஸ் பண்ணாலே அந்த பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகிடும். அந்த ஸ்டிச்சஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சிடும். ஸோ இது இதோட ஃபோட்டோஸ் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு ஜெக்கில் தண்ணியில் ஒரு மூடி சொல்யூஷன்ஸ் ஊற்றி ஃபுல்லாகவே வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 1 வீக்லேயே இதோட பெயின் ரிலீஃப் ஆகிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஒரு டப்பில் இந்த ஒரு மூடி சொல்யூஷனை ஊற்றி கொஞ்சம் நேரம் ரிலீஃபாக உட்காந்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்திங்கனாலே அந்த பெயின் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா இந்த சொல்யூஷன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு எந்த பெயினுமே இல்லைங்க. ஸ்டிச்சஸுமே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுச்சு. ஒரு 10 daysலேயே பெயின் ரிலீஃப் ஆகிடுச்சிங்க. 1 வீக், அதாவது இது யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக்லேயே கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எழுந்து நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். உட்கார முடியாது, எழுந்துக்க முடியாது. படுக்கும் போது ஊனிக்கிட்டு தான் நம்ம எழுந்துப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்க. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா 3 days வரைக்குமே நமக்கு கொஞ்சம் நடக்கிறது, உட்கார்றது, கீழே உட்காந்து எழுந்துக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கையை ஊனிக்கிட்டு தான் நம்ம எழுந்துப்போம். நடக்கிறது, கீழே இறங்குறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தான். அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா பெயின் எல்லாமே ரிலீஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் நார்மலாக தாங்க இருக்கேன். ஸோ இந்த சொல்யூஷன் நான் இங்கே உங்களுக்கு பிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு இந்த சொல்யூஷன் எழுதி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் பெயினை பற்றி நீங்கள் பயப்படவே வேணாம். ஸ்டிச்சஸ் போடும்போதுமே உங்களுக்கு பெயினாகவே இருக்காது. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆகும்போது நமக்கு இருந்த வலியை விட கட் பண்ணுற வலியும் ஸ்டிச்சஸ் போடுற வலியும் ஒரு பெரிய வலியாகவே இருக்காதுங்க. அதை நினச்சி நீங்கள் பயப்படவே வேணாம். ஸோ இந்த ப்ரெக்னன்சி ஜேர்னியை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.